ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம காட் லவ் ஹியூமன் ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் வந்து வேற யாரோ ஷீ இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா ஜி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஆனால் ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி உங்களை பற்றி தெரியுமே, ஸோ உஷாராக தான் இருக்காங்க. வந்ததுமே நீ யாரு, நீ ஷீ கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் ஷீ கிடையாது, ஆனால் உங்கள் அப்பா நம்புறாருல நான் தான் ஷீன்னு. ஸோ நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாமல் இன்னைக்கு ஆள் அனுப்பிச்சில அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது, ஒழுங்காக இருந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வந்து அடிக்கிறாங்க. இவங்க சும்மாவாக இருப்பாங்க, திருப்பி அடிச்சிடுறாங்க. அச்சச்சோ கணத்துல காயாயிருச்சு பாரு, போய் மருந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கலாக சொல்கிறாங்க. உங்களுக்கு கோவமாக வருது. அப்போதான் ஹீரோ கரெக்டாக அறைக்கு முன்னாடி வராரு. ஹீரோயின் வந்து இவரை சேவகன் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெங் அப்படின்னு நேம் சொல்லியிருப்பாங்க. அது பிடிக்கவே பிடிக்காது ஹீரோக்கு. என் பேர் போய் ஃபெங்குன்னு சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் வராரு. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்குறாரு. ஹீரோயின் எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லி எதுவுமே ஹீரோக்கு தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே இப்படி தான் போய் சொல்லி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி வெளியே இருந்தே கேட்டுட்டு இருக்காரு. அக்காக்குமே எதுவுமே பண்ண முடியல. சரி போவோம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வந்து அவங்க லவர் கிட்ட தான் புலம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணா தெரியுமா, அவன் நான் அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கிட்ட தான் இன்னொரு பிளான் இருக்குல்ல, அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அவளை விடவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவருக்கு வந்து இவங்க மேலே ஒரு ஸ்மெல் மாதிரி வருது. அதாவது இது வந்து ஜெலஸோட ஸ்மெல் அப்படின்னு அவர் சொல்றாரு. இருக்குமே ஏதோ பவர்ஸ் எல்லாம் இருக்கும் போல, பொறாமப்படுற பெண்களோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே பக்கத்துல போறாரு. 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிச்சா குளிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இப்ப வந்து ஷீ அப்படிங்கிற ஒரு பொண்ணோட நேம்ல தானே வந்திருக்காங்க. அவங்க வந்து சின்ன வயசுல ஹீரோயினோட ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாங்க. ஒரு நாள் இவங்க அப்படியே ஆறு பக்கம் உட்காந்து, நம்ம முடி ரொம்பவே அழகா இருக்குல்ல ரெட் கலர்ல, நம்ம அம்மா அப்பா எல்லாம் இது லக்குன்னு சொல்றாங்க, ஆனா ஊர் மக்கள் எல்லாமே இது சாபன்னு சொல்றாங்க, ஆனா இந்த ரெட் ஹேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஷியோ ஜியோ நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த குழந்தை வந்து ரொம்பவே அழகா பேசிட்டு இருந்திருக்கும். ஷீ சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு அக்கா கத்தியை வச்சு குத்திருப்பாங்க அந்த குழந்தைய. அப்படியே தண்ணிக்குள்ளேயுமே தள்ளி விட்டுருப்பாங்க. இது ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பாங்க. நான் உனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பழி வாங்குற நேரம் வந்துருச்சு ஷி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. விஷயம் எல்லாமே தெரிஞ்சனால தான் அந்த பேரை யூஸ் பண்ணி அந்த பெண்டன்ட்டுமே ஹீரோயின் கிட்ட தான் இருந்திருக்கும், அந்த ஆத்துக்கிட்ட தான் விழுந்திருக்கும், எடுத்து வச்சிருப்பாங்க. அதையும் வச்சு இந்த வீட்டுக்குள்ளே இப்போ வந்திருக்காங்க. ஆனால் இவங்க தண்ணியில உட்காந்துட்டு இருக்காங்க. கோல்டு பிடிச்சிக்குது ஹச் அப்படின்னு சொல்லி தும்பும்போது ஹீரோ அங்கே வந்து விழுகிறாரு. ஹீரோயின் ஐயோ அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிறாங்க. நீ என்ன பண்ண, இப்போ என்னை சமன் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, சமனா நான் எதுவும் பண்ணல, தும்ப தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நினைக்கிறேன், இந்த கான்ட்ராக்ட் இருக்கும்போது நீ என்ன சமன் பண்ண முடியும், அதோட குறியீடா தான் இந்த தும்பல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தும்பாத அப்படின்னு சொல்லிட்டு எந்த போறாரு. மறுபடியும் தும்புறாங்க. ஹீரோயின் மேலேயே வந்து விழுகிறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோக்குமே லைட்டா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு. வேக வேகமா எந்த வந்து கிளம்பிடுறாரு. மறுபடியும் ஹீரோயின் ஹச் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ பக்கத்துல வந்து விழுந்துடுறாரு. உன தும்பாதன்னு சொன்னல நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, சாரி சாரி ஃபெங் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பெரிய இனிமேல் அப்படி கூப்பிடு, எனக்கு ஃபெங்குன்னு கூப்பிட்டா பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஒரு மந்திர பேப்பர் மாதிரி பறந்து வருது. ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடுறாரு. இது என்ன ஒயிட் ஃபாக்ஸ் இனத்தை சேர்ந்தவங்களோட தானே இது, அவங்க யாராவது இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. முன்னாடி யாரோ ஓடிட்டு இருக்காங்க. யாரா அப்படின்னு பார்த்தா அக்காவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்திருப்பார்ல சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் அங்க ஓடிட்டு இருக்காரு. அவர் கண்டுபிடிச்சிடாரு ஹீரோ வந்து ஹியூமன் கிடையாது, அவன் வந்து ஒரு இம்மார்டல், அதாவது சாக வரம் பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே கண்டுபிடிச்சிடாரு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஒயிட் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இவரை பிடிக்கல, இவரை மிஸ் பண்ணிடுறாரு. யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த மந்திர பேப்பர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாருல, அது வந்து இவரோட கைக்குள்ளேயே போயிருது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க இவரோட உடம்புக்குள்ள இன்னொரு சோல் இருக்கு. அதாவது இவரோட கண்ணு ரெட்டா மாதிரி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடியே ஒரு சீன்ல. அதனாலதான் ஒரு டீமன் மாதிரி பவர் வந்து இவருக்குள்ள இருக்கு. அது வந்து ஒயிட் பாக்ஸ் கிளானோட ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ, இன்னொரு பக்கம் அந்த ஒயிட் ஃபாக்ஸ் இருக்கு. ஹீரோயின் ரூம்குள்ள போறாங்க. ஹீரோயின் அமைதியா தான் இருக்காங்க. இவர் போய் டக்குன்னு கழுத்தை பிடிச்சிடறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்க கழுத்தை விடு அப்படின்னு சொல்லும் போது, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. ஹீரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. இல்ல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, உன்னோட டிசைரை நீ மறந்துடாத, அதாவது உன்னோட இலக்கை நீ மறக்க கூடாது அப்படின்னு சொல்லுதான். நான் ஹீரோட இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவுமே காமிக்கல. அந்த ஒயிட் ஃபாக்ஸோட சோல் வந்து ஹீரோயின் அப்படியே கழுத்தை பிடிச்சி பெட்ல தள்ளிடுது. ஹீரோனுக்கு மூச்சு கூட விட முடியல. என்ன விடு விடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தா ஹீரோ மாதிரியே இல்லை, நீ வேற யாரோ மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குது. உனக்குள்ளதான் அந்த ஜேட் இருக்கு, அதை மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவேன், அதை நான் எடுத்தே ஆகணும், அதுக்கு நீ ஏன் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி பக்கத்துல வருது. நீ என்னை விடு, நீ எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்துல கடிக்குது. அப்படியே அதோட கழுத்துலயுமே அந்த காயம் வருது. ஏன்னா ஹீரோவும் ஹீரோயின் அந்த கான்ட்ராக்ட் குள்ள இருக்காங்கல்ல, அதனாலதான். இதனால கொஞ்சம் வீக் ஆகும்போது ஹீரோ வெளியே வந்துடுறாரு. என்னை மன்னிச்சிரு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த ஒயிட் ஃபாக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே மயக்க நிலைமையில ஹீரோயின் மேலேயே விழுகுறாரு. லைட்டா அவங்களோட லிப்ஸும் இவரோட லிப்ஸும் டச் ஆயிருது. ஹீரோயின் அப்படியே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல கரெக்ட்டா அக்கா இருக்காங்கல்ல ஜி, அவங்க வந்து கதவு தொறந்துட்டு உள்ள வராங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் தான் அங்க நின்னுட்டு இருக்காங்க. என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கு. அதுவும் பெர்மிஷன் கூட கேட்கல ரூம்குள்ள வரக்கு முன்னாடி. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் சும்மா பார்க்க தான் வந்தேன். நாளைக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நம்ம எல்லாருமே மன்னர பார்க்கறக்காக போறோம். அதனால இன்வைட் பண்றதுக்கு தான் வந்தேன். அப்பா தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோ உள்ள தான் இருக்காருன்னு சொல்லி. ஸோ தேடிட்டே தான் இருக்காங்க. ஹீரோயின் பெட்டுக்கு எழுதி ஹீரோ அப்படியே மறைச்சு வச்சிருக்காங்க. அவரு மயக்கத்துல தான் இருக்காரு. ஹீரோயின் அப்படியே அங்க பார்க்க விடாம நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுமே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட்டா ஒரு சவுண்ட் கேட்குது. ஹீரோ அப்படியே அசைஞ்சிடுறாரு. எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்கணும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எப்படியோ சமாளிச்சு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே காமிச்சா ஈயும் அவங்க பொண்ணு ஜியும் மன்னர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே அழகா உள்ள வராங்க. மன்னருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அழகா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. வந்ததுமே பணிவா ஒரு வணக்கத்த வச்சுட்டு, "வாங்க போய் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே, அவங்க அக்கா ஆரம்பிச்சுடுறாங்க. நெறைய பழக்கம் எல்லாமே இவளுக்கு மாறிடுச்சு. அது எப்படி ஃபுல்லா ஒரு ஹேபிட் மாறும்? இவள பார்த்தா என்னோட தங்கச்சி மாரியே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோனோட அப்பா சொல்றாரு, "அதெல்லாம் கிடையாது. நம்ம இவள பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல. அதனால உனக்கு ஏதாவது தோணும்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல எல்லா பழக்கவழக்கம்லாம் மாறிடாது. சில இது அப்படியே தான் இருக்கும். ஆனா இவள பார்த்தா வேற ஒரு மனுஷி மாரி இருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது, போர்ல இவ மேல அம்பு விட்டுட்டாங்க. அவ ஹார்ட் கிட்ட கரெக்ட்டா அந்த தழும்பு இருக்கும். இப்போ அது இருக்கணும்ல. அத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், "அது ரொம்ப நாள் ஆச்சு மறைஞ்சிருக்காதா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் மறையாது. அது ரொம்பவே ஆழமா விழுந்த அடி. அதனால கண்டிப்பா அந்த தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்புறமா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே விடவே மாட்டிறாங்க ஜி. ஸோ ஹீரோயினே, "சரி நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறமாலாம் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நான் எல்லார் முன்னாடியும் காமிக்க ரொம்பவே தயாரா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோட் அப்படியே கழட்டுறாங்க. அண்ணன் முன்னாடியே அப்படியே காமிக்கிறாங்க. அங்க தழும்புமே இருக்கு. "போதுமா? இப்பயாச்சும் புரிஞ்சுதா இவ தான் ஜீனு" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க "போதுமா? இப்பவாச்சும் நீ ஒத்துக்கிறியா? இவ தான் ஷீனு. பழக்கவழக்கம்லாம் மாறதான் செய்யும்" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது, எப்படி இவளுக்கு தழும்பு வந்துச்சு? நேத்து நம்ம பார்க்கும்போது தழும்பு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நேத்து ஹீரோயின் கூட சண்டை போட்டிருப்பாங்கல்ல. அப்ப அடிக்கும்போது ஹீரோயினோட கோட் கொஞ்சம் அப்படியே விலகி இருக்கும். அப்ப பார்த்திருப்பாங்க. அந்த தழும்பு இருந்திருக்காது. அதுக்குள்ள எப்படி வந்துச்சு? அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் காட்டிட்டு கொஞ்சம் கூச்சமா நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா கோட் கழட்டியிருக்காங்கல்ல. லைட்டா அப்படியே கை வச்சு மறைக்கும்போது அரசர் பார்த்துட்டு, "ஐயோ! இப்படி நிக்கிறாளே" அப்படின்னு சொல்லி கோட்ட போத்தி விடலாம் அப்படின்னு வரும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து அந்த கோட்ட போத்துறாரு. மன்னருக்கு டென்ஷன் ஆகுறது. "யார்றா அவன்? நமக்கு முன்னாடி வந்து இத பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "இவன் தான் என்னோட சேவகன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. எப்படி நீ ஹீரோயின தொடலாம் அப்படிங்கிற மாரி தான் பார்க்குறாரு. ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருது. அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது அவருக்கே தெரியல இன்னும். வேணுமே ஏன்டா மன்னன் முன்னாடி இப்படி பண்ற? அப்படிங்கிற மாரி தான் பார்க்குறாங்க. சரி நான் கிளம்புறேன் அரசரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பவும் செய்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு எப்படி அந்த தழும்பு வந்துச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும் ஷீக்கு இந்த மாதிரி ஒரு தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால அவங்க தான் ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு அம்ப சூடாக்கி அதே மாதிரி தழும்பு உண்டாக்கியிருப்பாங்க. நல்ல வழியா சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் ஹீரோ கேட்குறாரு, நேத்து நீ என்ன மலையிலேயே கட்டி போட்டியில அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நீ திடீர்னுட்டு அந்த பேய் மாதிரி மாறிட்டியா அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆமா. திடீர்னு நீ ஒயிட் ஃபாக்ஸா மாறிட்ட. என்னால உன்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணேன். அதனால தான் நான் வெளிய கட்டி போட்டேன். ஆள வந்து கொஞ்சம் உன்ன கூல் பண்ணணும்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ மொறச்சு பார்க்குறாரு. இப்ப அப்படியே ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. மழை வேற பெஞ்சுட்டு இருக்கும். இவங்க மட்டும் சேஃபா கொடை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ லைட்டா முழிச்சு பார்த்திருப்பாரு. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடிருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டே தான் இருந்திருப்பாரு அப்ப. நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தா டவுட் வந்துரும்ல. அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ மொறச்சு பார்க்குறாரு. நான் வந்து என் லட்சியத்துலருந்து பின்வாங்க போறதே கிடையாது. என்னோட ஃபேமிலி நேம கண்டிப்பா நான் கிளியர் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே அந்த காயத்தையே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் இது எதுவுமே கிடையாது. என்னோட குடும்பத்தோட சாவுக்கு முன்னாடி இது எதுவுமே எனக்கு பெருசு இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ ரொம்ப அரகன்ட்டா நடந்துக்காத அப்படின்னு சொல்லும்போது, நான் அரகன்ட்டா நடந்துக்கிறேனா? என் ஃபேமிலிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவோட திருப்பி போலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்ப கரெக்ட்டா ஹீரோயினுக்கு தும்பல் வருதா, ஹச் அப்படின்னு சொல்லவும், ஹீரோ அப்படியே ஹக் பண்ற மாரியே வந்து மேல விழுந்துடுறாரு. 2 பேருமே அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. ஃபீலிங்ஸ் லைட்டா ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோ மேல வந்து விழுந்ததுமே ஹீரோயின் ஹக் பண்ற மாரி கை வச்சிருப்பாங்க. எவ்வளோ நேரம் இந்த மாரி என்ன ஹக் பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, சாரி சாரி அப்படின்னு சொல்லி தள்ளி நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தும்முனேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் எப்படி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட அக்கா, அதாவது ஷீயோட அக்காவை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து எப்பவும் போல அவங்களோட பார்ட்னர் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்காங்க. ஷீ வந்து வெளிய போயிருக்காளாமா. அவள வந்து திரும்ப வரவே விடக்கூடாது. வெளிய நெறைய கெட்ட சக்திலாம் சுத்திட்டு இருக்குல்ல. அவங்கள வந்து கொல்ல சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்கள வச்சு தான் கொல்ல சொல்லியிருக்காங்க. இங்க அப்படியே போய் ஹீரோயின காமிச்சா, அவங்க வெளிய போயிட்டு அவங்க வீடெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா, அப்பா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அவங்க அப்பா கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாண்டது, அவங்க அம்மா வந்து தலை சீவி விட்டது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா யாரோ வர சவுண்ட் கேட்குது. நெறைய ஊசிலாம் வருது. அதுல எல்லாத்துலயுமே விஷம் தடவி இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது, கரெக்ட்டா ஹீரோ வந்து அவரோட கத்திய வச்சு எல்லாத்தையுமே தடுத்துடுறாரு. நெறைய ஊசி வந்துட்டே இருக்கு. இவர் வாள் வச்சு எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுமே அப்படியே ஓரமா நின்னுடுறாங்க. ஆனா ஹீரோயின் மேல ஒரே ஒரு ஊசி மட்டும் பட்டுருது.
ஹீரோ பார்க்குறாரு, இது நல்லதுக்கே கிடையாது. இந்த ஊசி குத்துனா 3 நாள் கூட தாங்க மாட்டாங்க. நீ என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம் மாரி வந்துருது. அங்க அவங்க ஆள்கள்லாம் போய் அக்காட்ட சொல்றாங்க, இந்த மாரி ஊசி பட்டுருச்சு, ஹீரோயின் செத்துருவா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோயின் ரொம்பவே பெட் ரெஸ்ட்ல தான் இருக்காங்க இப்போ. அவங்களால கண்ண கூட திறக்க முடியல. கான்ஷியஸே இல்ல. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா டிகிசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.